என்ன ஆண்டாளு, ஹாஸ்பிட்டல் போலியா? இல்லக்கா, கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, அதான். அப்போ வீட்ல தான் இருக்க. ஆமா. அப்போ வீட்டை பெருக்கி தொடச்சிடுறியா? அக்கா. ஏன், நீ பண்ணக்கூடாதா? அறிவு இருக்கா உனக்கு? என்ன மாமா சொல்றீங்க? என்ன நொண்ண மாமா? அவளுக்கு தான் உடம்பு சரியில்லாம வேலைக்கு போகல, முடியாம உட்காந்துருக்கா. அவளை போய் வீட்டத்தோட பாத்திரத்தை விளக்குன்னு சொல்லிட்டு இருக்க. தலைவலி காய்ச்சல்னு வந்தாலும் நாங்க யார்கிட்ட சொல்றோம்? எல்லாம் நாங்க தானே பண்றோம். ஆமா, அவ வெளியில போய் வைத்தியம் பார்க்கறா, வீட்டுக்குள்ள வந்தா வீட்டு வேலையும் செய்யறா. வைத்தியம் பார்த்தா வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா மாமா? அப்படி இல்ல, ஆனா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படி? அவ 10 மணி நேரம் வெளியில வேலை செய்யறா, நீ 10 மணி நேரம் வீட்டுல வேலை செய்யற. அதுக்காக அவ பெருசு நீ சிறுசுன்னு சொல்ல வரல. வெளியில வேலை செய்யறது எம்புட்டு கஷ்டமோ அதே அளவுக்கு வீட்டுல வேலை செய்யறதும் கஷ்டம்தான். ஒரு குடும்பம்னு வரும்போது அவ அந்த வேலையை செய்யட்டும், நாம இந்த வேலையை செய்யோம்னு ஆளுக்கு ஒரு வேலையை புரிஞ்சு வேலை செய்யணும். அவளே வெளியில வேலை செய்யணும், சம்பாரிச்சும் கொடுக்கணும், குடும்பத்துக்கு பேரும் வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை செய்யணும். எப்படி? நானும் அப்பவே படிச்சு தொலைச்சிருக்கலாம். யாரும் உன்னை வேணான்னு தடுக்கல. நீ தையல் கிளாஸ் போறேன்னு போயிட்டு இருந்த, அப்போ உன் வேலையும் சேர்த்து உங்க அத்தை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தா. குடும்பங்கிறது அதுதான். போ. என்ன மாமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு வீட்டோட மூத்த மருமகளை காயப்படுத்திட்டீங்களே. இப்பவும் சொல்றேம்மா, எனக்கு அவளும் நீ ஒண்ணுதான். வலது கண்ணு இடது கண்ணு நான் வித்தியாசமெல்லாம் பார்க்கறது இல்ல. நீயே மாசம் பூரா ஓடி ஆடி வேலை செஞ்சு ஒரு நாள் லீவு கிடைச்சு அக்கடான்னு உட்கார்ந்துருக்க. இன்னைக்கும் வந்து வம்படியா வேலை செய்ய சொன்னா கோபம் வருமா வராதா? எனக்கு தானே மாமா கோவம் வரணும். உனக்கு தான் வரமாட்டேங்குதா? உனக்காக உன் சார்பா மாமாவுக்கு கோவம் வருது. என்னம்மா, உடம்பு சரியில்லையா? அது வந்து மாமா, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட காமிக்கிறான். டாக்டருக்கே உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? சொல்லுமா, என்ன பிரச்சனை? மாமா உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை, சரிதானே? வந்து சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன உன் தகப்பனா நினைச்சுக்க. உன் கஷ்டத்தை அப்பாட்ட தானே சொல்லி ஆகணும். மாமா சொல்லுடா, என்ன பிரச்சனை? அழகர். ஏங்க துப்பட்டாவை எடுங்க. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் வேலைக்கு வந்துட்டு இருக்கியா? அவனை அப்படி பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாமா. வேலைக்கு போக வேண்டாம்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். இன்னும் 10 நாள்ல காலேஜுக்கு பணம் கட்டணும். அதுக்குதான் என்னன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். என்னம்மா, இது ஒரு பெரிய விஷயமா? இது வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அது எனக்கு தெரியும் மாமா. ஆனா அந்த பணம் எனக்கு வேண்டாம். வீட்ல இருக்கவங்க கிட்ட பணம் வாங்க மாட்டோன்னு அத்தை கிட்ட வீம்பா சொல்லிருக்கோம். அதை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அட என்னம்மா நீ வேற, அவ யார் உன்னை அதிகாரம் பண்றதுக்கா, உனக்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கா? நான் தர்றேம்மா. எடுத்துட்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லு. இதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு. இல்ல மாமா, வேண்டாம். நாங்களே போராடி கட்டினதா இருக்கட்டும். அதுல ஒரு பெருமையும் சந்தோஷமா இருக்கும். அதை எங்களுக்கு கொடுங்க. சவால் விடுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லதான். இத்தனை வருஷம் படிக்க வச்சு அவனை வளர்த்து ஆளாக்குனது நீங்க தான். அதுக்கெல்லாம் கணக்கு போட்டா ஆயுசுக்கும் வட்டி தான் கட்டணும். அழகர் விஷயத்துல அத்தை அழகரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அவனுக்கு அது புரியணும் மாமா. அதை அவன் உணரணும். அப்பதான் அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அவன் மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறது கூட இந்த மான குறைச்சல நினைக்கல.
அவன் அங்க முழு நேரம் வேலை செஞ்சா படிச்சு பாஸ் ஆக முடியாது. அதான் அவனை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். அதாம்மா சொல்றேன், அந்த பணத்தை நான் தரேன். யாருக்கு தெரிய போகுது?